ஊடகங்கள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக ஒரு சிலர் தவறாக சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானவர் திரு சி.வி. சண்முகம் அவர்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர். அடையாளம் காட்டப்பட்ட அவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அம்மா அவர்களால் பொறுப்புகளிலே இருந்து விடுவிக்கப்பட்டவர். மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிலே இருந்து விடுவிக்கப்பட்டவர். அதன் பிறகு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின்பு இழந்த மாவட்ட செயலாளர் பதவியை சி.வி. சண்முகம் அவர்களுக்கு மீண்டும் வழங்கியவர் மாண்புமிகு அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். மீண்டும் அவருக்கு மாண்புமிகு அம்மா அவர்களால் வழங்கப்பட்ட சட்டத்துறை, சிறைச்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றி கொண்டிருந்தார். கூடுதலாக அவருக்கு கனிம வளத்துறையை தந்தது மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் தான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களால் 2665 பொதுக்குழு உறுப்பினர்களால், மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களால், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களால், நகர்கழகத்துடைய செயலாளர்களால் ஒட்டுமொத்தமாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மீண்டும் கழகத்தினுடைய 2,16,00,000 கழகத்தினுடைய தொண்டர்களால் ஒருமனதாக இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திரு சி.வி. சண்முகம் அவர்களுக்கு விழுப்புரம் தொகுதியிலே இரட்டை இலை சின்னத்தின் சார்பிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அவரால் பரிந்துரை செய்யப்பட்ட வேட்பாளர்களுக்குத்தான் மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தார்கள். அந்த தேர்தலில் சி.வி. சண்முகம் உட்பட கழகத்தின் சார்பிலே போட்டியிட்டவர்கள் வெற்றி வாய்ப்பினை இழந்தார்கள். 2021ஆம் ஆண்டு தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை இழந்த பின் நாடாளுமன்ற மேலவைக்கான தேர்தல் அப்பொழுது வந்தது. 30/6/2022 மீண்டும் நாடாளுமன்ற மேலவையிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை பொதுச் செயலாளர் என்ற முறையிலே சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியுற்ற திரு சி.வி. சண்முகம் அவர்கள் மீண்டும் வாய்ப்பினை கேட்டார்கள். அதுவும் வற்புறுத்தி கேட்டார்கள். நான் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக பணியாற்றுவதற்கான வாய்ப்பினை தாருங்கள் என்று பொதுச் செயலாளர் என்ற முறையிலே அண்ணன் எடப்பாடியார் இடத்திலே அந்த வாய்ப்பினை கேட்டார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பெருந்தன்மையாக 30/6/2022 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக அவருக்கு பணியாற்ற வாய்ப்பினை தந்தார்கள். அந்த வாய்ப்பினையும் அவர் பெற்றுக்கொண்டார்கள். அந்த பதவி சுகத்தையும் அவர் அனுபவித்தார்கள். மீண்டும் 2026இல் சட்டமன்ற தேர்தல் வந்த பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியிலே வாய்ப்பு தந்தார், தோல்வியை தழுவினார். 2026இலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மயிலம் சட்டமன்ற தொகுதியிலே தொகுதி மாறி நிற்பதற்கு ஒரு வாய்ப்பினை கேட்டார்கள். அந்த வாய்ப்பையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பெருந்தன்மையோடு அவருக்கு தந்தார்கள். அந்த தேர்தலில் அவரால் பரிந்துரை செய்யப்பட்ட விழுப்புரம் சட்டமன்ற வேட்பாளர், வானூர் சட்டமன்ற வேட்பாளர், திண்டிவனம் சட்டமன்ற வேட்பாளர் தோல்வியை தழுவினார்கள். இவர் மட்டுமே மயிலம் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெறுகிறார். இந்த மாவட்டத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியுறுவதற்கு இவர்தான் காரணம் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக எந்த விதமான பணிகளையும் மேற்கொள்ளவில்லை. தன்னுடைய சுயநலத்திற்காக, சுய லாபத்திற்காக இன்றைக்கு யாரை எதிர்த்து நாம் தேர்தலிலே போட்டியிட்டோமோ அவர்களோடு இணைந்து அமைச்சர் பதவி என்ற சுகத்திற்காக இன்றைக்கு இந்த இயக்கத்தை அழித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அல்ல. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் எஃகு கோட்டையாக மாற்றப்பட்ட இயக்கம். இந்த இருவரும் தலைவர்களுடைய மறைவிற்கு பின்னால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக ஏற்று மிக சிறப்பான முறையிலே கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, கழக தொண்டர்களுடைய பாதுகாப்பிற்காக சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 2017ஆம் ஆண்டு முதல் 4½ ஆண்டு காலம் தமிழகத்திலே நல்லாட்சியை தந்தவர்கள். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே கூட
75 இடங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்த கூட்டணி தான் தமிழகத்திலே வெற்றி பெற்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.